வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தமாக இருக்கத்தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன், அதுக்கு தான் நான் உன்னை சிருஷ்டித்தேன். சில சமயத்தில் நினைக்கிறேன், ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தோம், எதுக்கு இப்படிலாம் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், அப்படி நினைக்காதே மகனே, நினைக்காதே மகளே, நீ எனக்கு சொந்தம், என் ஜனமா இருக்கும்படிக்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் துதியை நீ சொல்லி வர வேண்டும். நான் உனக்கு செய்கிற நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி என்னை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமாக சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே, என் மகளே, நீ எனக்கு சொந்தம். என் கூட இருக்கிறதுக்கு எனக்காகத்தான் நான் உன்னை சிருஷ்டித்து தெரிந்து கொண்டு எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன். அதனால நீ என் துதியை நீ சொல்லி வரணும் அப்படின்னு சொல்றார்.